ராம் ராம் நமஸ்காரம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹா ஜெய். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுடைய லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தீரத்துவம்னு சொல்லக்கூடிய போல்டுனஸ் எப்போதுமே எப்போ ஹையா வச்சுக்கணும், அதுக்கு சாஸ்திரத்துல வழி உண்டா, அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்பணும். எப்படி இங்கிலீஷ்ல அழகான ப்ராவர்ப், இம்பாசிபிள் இட்செல்ஃப் சேஸ் தட் ஐ ஆம் பாசிபிள். அப்படி இம்பாசிபிள்னு ஒரு டிக்ஷனரி வார்த்தையை நம்ம வாழ்க்கையில வச்சுக்க கூடாது. எல்லாமே முடியும். அதுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம கிட்ட முதல்ல இருக்கும். அதனால லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸே இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு சரி, டீனேஜர்ஸ்க்கு சரி, வயசானவாளுக்கு சரி, எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு தைரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு சாஸ்திரத்துல வழி கொடுத்திருக்கு. வீராஞ்சநேய சுவாமி ஹனுமான யாரு பிரார்த்தனை பண்றாலோ அவளுக்கு இன்னைக்கும் மனோதைரியம் இருந்துட்டே இருக்குமா. யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லயும் வரமாட்டா. ஒரு தைரியமா இருப்பா. தைரியம்னா உடம்பு வலிமை தைரியம் கிடையாது. மனசு தைரியம் இருந்தாலே வாழ்க்கையில எல்லாமே சாதிக்கலாம். அப்போ ராமாயணத்துல சொல்லறா, கோஷ்பதி கிருத வாராஷிம் மசகி கிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம். பல லட்ச வருஷம் கடோரமான தபஸ் பண்ணி வரம் வாங்கின ராட்சசாலுக்கு உடம்பு வலிமை ஜாஸ்தி. அப்பேற்பட்ட அசுர பசங்களை ஆஞ்சநேயர் ஒரு நிமிஷத்துல பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுறான். அப்பேற்பட்ட சக்தி ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கு. அவருக்கு மரணமே கிடையாது இல்லையா. இன்னைக்கும் சிரஜீவி அவர் ஹனுமான். இன்னைக்கும் ஹிமாலய பருவத்துல இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சரித்திரங்கள்லாம் சொல்லறது. அப்போ சின்ன வயசுல நமக்கு ஸ்லோகங்கள்லாம் கத்து கொடுத்துருப்பா. அவாவா ஆத்துல கஜானனம் பூதகணாதி சேவிதம் புத்திர்பலம் யசோதீரியம், இதெல்லாமே எல்லாரும் குழந்தைகளுக்கு அவாவா ஆத்துல அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ சொல்லி கொடுத்துருப்பா. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம். ஆஞ்சநேயருக்கு 12 நாமாவலி, ரொம்ப சுலபமான ஸ்லோகம். நமக்கு மனசுல எப்போ கவலை இருக்கோ, இல்லாட்டி நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்போ டவுன் ஆகுதுன்னு நம்ம ஃபீல் பண்றோமோ, அப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்லியாச்சுன்னா உடனே நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சார்ஜ் மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு மனோதைரியம் வருது. அந்த 12 நாமாவலி ஹனுமானோட ஸ்லோகம், அதை சொல்லறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த ஸ்லோகத்தை இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். அதனால எல்லாரும் அதை பார்த்து சொல்ல வேண்டியது. ரொம்ப சுலபமான ஸ்லோகம், பார்க்கலாம். ஓம் ஹனுமன்னஞ்சனாசூனுஹு வாயுபுத்ரோ மகாபலஹ ராமேஷ்டஹ ஃபால்குணசகஹ பிங்கலாக்ஷஹ அமிதவிக்ரமஹ உததிக்ரமனश्चैव सीताशोक विनाशनः लक्ष्मण प्राणदाता च दशग्रीवस्य दर्पः 12 नामानि कपीन्द्रस्य महात्मनः स्वापकाले प्रबोधे च यात्राकाले च यः पठेत् तस्य सर्वभयं नास्ति रणे च विजयी भवेत्. இப்படி ரொம்ப சுலபமான ஸ்லோகம். இதை நீங்க ஒரு பிரயாணத்துக்கு முன்னாடி ஆத்துல இதை படிச்சுட்டு கிளம்பலாம். இல்லாட்டி நீங்க எங்க இருக்கேலோ, சந்தர்ப்பம் எப்படி இருந்தாலும் சரி, மனசார இந்த ஸ்லோகத்தை ஜபிச்சாச்சுன்னா ஹனுமான் உங்க கூடயே இருந்து உங்களை சம்ரக்ஷணம் பண்ணுவார் அப்படின்னு சாஸ்திர பிரமாணம். ஆஞ்சநேயர் அனுகிரகத்துல எல்லாருக்கும் மனோதைரியம், நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு ஹை லெவல் ஆஃப் திங்கிங். எதுவுமே சாதிக்க முடியும், எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும், சாதிக்க முடியாதது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவாவா லைஃப்ல அவாவாளுக்கு என்னென்ன மனோ பிரார்த்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆஞ்சநேய சுவாமி அதே மாதிரி அதை நமக்கு அரகன்ஸா ஹெட்வெயிட்டா மாறாமையும் பார்த்துப்பானா ஹனுமான். அதுதான் அதுல விஷயம். ஏன்னா ஆஞ்சநேயர் அதர்மத்துக்கு முன்னாடி தன்னோட பலத்தை காட்டுவார்.
அதே தன்னோட பிரபு, தன்னோட குரு ராமருக்கு முன்னாடி அடக்கமா பணிவா பாத சேவை பண்ணிட்டு இருப்பாராம். அப்படியும் எனக்கு தெரியும், இப்படியும் எனக்கு தெரியும். அதுதான் ஹனுமானுக்கு ரொம்ப அழகு. ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஏன்னா ஹனுமான் ராமநாமா சொல்லியே பெருசானவர். சின்ன வயசுல இருந்தே ராம் ராம் ராம்னு ஜபிச்சு ஒரு பெருசா வளர்ந்ததுனால அத்தனை ராமநாமாவோட சக்தியும் ஒரு உடம்புல இருக்கு. பிரம்மாதி தேவதையெல்லாம் அவருக்கு வரம் கொடுத்துருக்கா. அப்படி ஆஞ்சநேயரை புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்தம் ரோகதா அஜாட்யம் வாக்படத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஆஞ்சநேயர் முகத்தை யாரு ஸ்மரணம் பண்றாலோ அவளுக்கு என்ன விதமான பயமும் இருக்காது. ஹனுமானுக்கு பிடிச்சமான 3 சாதனம், 3 வஸ்துவை அவாவா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்கோ. யாரெல்லாம் நம்ம சமாஜத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இந்த மாதிரி ஒரு தர்ம காரியம், நல்ல நாலேஜை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ராம் ராம்.